अस्सलातु वस्सलामु अला अशरफिल अन्बियाइ वल मुरसलीन व अला आलिहि व सहबिहि व मन तबिअहुम बि इஹ்சானின் இலா யௌமித்தீன் வ பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ரமலான் மாதம் வருகின்ற போது அதனை பற்றிய அறிமுகத்தை செய்வதும் அதன் வரவை நல்வரவாக ஆக்கிக்கொள்வதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணி வந்த ஒரு சுன்னத்தாகும். தன்னுடைய தோழர்களுக்கு ரமலானின் வருகையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்து அதன்பால் தோழர்களை உற்சாகப்படுத்துகின்ற வேலையை அவங்க செஞ்சுக்கிறாங்க. அந்த சுன்னா இன்று வரை பேணப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியும் அந்த சுன்னாவை உயிர்ப்பிக்கிற ஒரு நிகழ்ச்சியாகும். எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து செல்லுகின்ற சந்தர்ப்பங்கள், இந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் டேக் யுவர் ஓன் டைம்னு சொல்லுவாங்களே, உங்களுக்குரிய நேரத்தை ஒதுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களை எடுத்துக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து செல்கின்றன. அந்த சந்தர்ப்பங்கள் தினந்தோறும் வார சந்தர்ப்பங்கள் இருக்குது. வாரத்தில் ஒரு முறை வருகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. மாதத்தில் வருகின்ற சந்தர்ப்பம் என்று அல்லாஹ் அதை பிரித்து வச்சுக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகை என்பது நாங்கள் அல்லாஹ்வோடு அமர்றதுக்கு எடுத்துக்கொள்கிற ஒரு சந்தர்ப்பம். அதே மாதிரி வாரத்தில் ஒரு ஜும்மா தினம் என்றது நாங்கள் பிரத்யேகமாக அதற்கு ஒதுக்கின்ற ஒரு சந்தர்ப்பம். வருஷத்தில் ரமலான் என்றது அப்படியான ஒரு சந்தர்ப்பம். ஆயுள்ள ஹஜ் என்றது அப்படியான ஒரு சந்தர்ப்பம். இது அல்லாத நிறைய சந்தர்ப்பங்களும் எங்களை அவ்வப்போது வந்து கடந்து செல்கின்றன. சகோதரர் கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டா பின்னால் இருக்கிறவங்க ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்தி தன்னை வலுவூட்டி கொள்வது, தன்னை ஈமான தக்குவாவை வளர்த்து கொள்வது, அதனூடாக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பெற வேண்டிய எல்லா பயன்களையும் அடைய முன்னேற்பாடு செய்து கொள்வது, அது எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற ஒரு கடமையாகும். இந்த கடமைகளை எங்களுக்கு இஸ்லாம் அறிமுகம் செஞ்சிக்கிற மாதிரி வேற எங்கேயும் நாங்கள் காணலாம். மிக அழகான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு தயார்படுத்தல் தான் இதில் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். மனிதன் அல்லாஹ் தஆலா சோதனைகளுக்கு மத்தியில், ஹைர் ஷர் என்ற விஷயங்களுக்கு மத்தியில் மனிதனை அல்லாஹ் படைச்சிக்கிறான். லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத். மனிதனை சிரமங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று குர்ஆன் சொல்லுது. மனிதன் வாழ்க்கையில் அவன் கடந்து போகிற வாழ்க்கையில் அவனை பாதிக்கிற விஷயங்கள், அவனை பண்படுத்துகிற விஷயங்கள் எல்லாம் வேறு வேறே அல்ல, எல்லாம் ஒன்று தான். எதெல்லாம் மனிதனுக்கு நன்மையை தருகுதோ, எதெல்லாம் மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதோ, அதெல்லாமே அவனுக்கான சந்தர்ப்பத்தான். இஸ்லாத்திர வழிகாட்டலில் மட்டும்தான்
அந்த அவ்வளவையும் நலவுகளையும் நலவுகளாக மாற்றிக்கொள்ளுகின்ற, கெடுதிகளையும் நலவுகளாக மாற்றிக்கொள்ளுகின்ற வழிகாட்டல் இருக்கிறது. அஜபன் லி அம்ரில் மூமின் ஃப இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு ஹைர் ஃபலைஸ ஸாலிக இல்லா லில் மூமின் வ இன் அஸாபஹு ஷர்ருன் சபர் வ இன் அஸாபஹு ஹைருன் ஷக்கர் அவ் கமா கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமினுடைய வாழ்க்கை அதிசயமானது. அந்த அதிசயமான வாழ்க்கை ஒரு மூமினுக்கு அல்லாது வேறு யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அந்த அதிசயம் ஏன் வருதுண்டா, ஒரு மூமின் வாழ்க்கையில் கெடுதி வந்தால், பாதிப்புகள் வந்தால் அதை அவன் பொறுமையோடு எதிர்கொண்டு நல்லதாக மாற்றிக்கொள்கிறான். நலவுகள் அவனோட வாழ்க்கையில் வந்துட்டு போனால் அதை அனுபவித்து ஷுக்கூர் செஞ்சு அதாலேயும் பிரயோசனத்தை அவன் அடைந்து கொள்கிறான். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் நல்லதாக இருக்கிறது. அதுதான் ஒரு மூமின் வாழ்க்கையில் இருக்கிற ஆச்சரியம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆனால் நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம், இந்த கன்செப்டில் மனுஷர்களோட வாழ்க்கை இருக்குதாண்டா இல்லை. மனுஷர்கள் சில விஷயங்களில் தங்களுக்கு லாபம் இருக்கிறதாக கருதுகிறாங்க, சிலதில் நஷ்டம் இருக்கிறதாக கருதுகிறாங்க. சிலதில் அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க, சிலதில் அவங்க துவண்டு போகிறாங்க, சிலதில் அவங்க மன அமைதி அடைகிறாங்க, சிலதில் அவங்க மனம் உடைஞ்சி போகிறாங்க. அப்படி மனுஷர்கள் பிரித்து வச்சு கொண்டிருக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே எல்லாத்துக்கும் முடிவு ரெண்டு வார நேரம் ரெண்டுலேயும் துவண்டு போகிற ஒரு நிலைமையை அவங்க காண்றாங்க. உலகத்தில் நல்ல வசதிகளோடு வாய்ப்புகளோடு வாழ்ந்தவங்க பலர் அவனோட வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை பெரும் கவலைகளோடும் சோகங்களோடும் முடித்து கொள்வதை பார்க்குறோம். அப்போ அவங்க ஒரு காலத்தில் என்னமோ அனுபவித்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்கன்னு ஒரு பிரமை ஒன்று தான் நிற்கிறதே தவிர, கடைசி ஆகிற நேரம் எல்லாத்துலேயும் துன்பங்களும் துயரங்களும் கவலைகளும் சோகங்களும் இதுதான் அவங்களுக்கு மிச்சமாகும். ஒரு மனிதன வாழ்க்கையில் சிறந்த பருவம் ரெண்டு ஒரு பருவத்தை தெரிவு செய்கிறேன்னு சொன்னால் எந்த பருவத்தை நாங்கள் தெரிவு செய்வோம்? சிறுபராயம், வாலிபம் அண்டு கடந்து வர பருவங்கள் பல இருக்குது. சிலர் சொல்லுவாங்க இந்த சின்ன வயசு தான் நல்ல அருமையான பருவம், வாலிபம் என்று ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம். ஆனால் இஸ்லாத்தின வழிகாட்டலில் ஒரு மனிதன் சிறந்த பருவம் எதுண்டா, ஹைரு வஜால் ஹைர உம்ரி ஆஹ்ரா, என்ற வாழ்க்கையில நல்ல பருவமாக என்ற கடைசி காலத்தை ஆக்கி வை, கடைசி காலத்தை ஆக்கி வை. அப்படித்தான் ரசூலுல்லாஹ் துஆவை கற்று தந்திக்கிறாங்க. அப்படியேண்டா எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கடந்து வந்த எல்லா இன்பமான பருவங்களையும் மிகைக்கும் அதுக்கு பிறகு வார பருவம். வயசாகிற காலத்தில் பலரும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற உலக பிரச்சனை, சர்வதேச பிரச்சனைகள் ஒன்று ஏஜி, வயசு போகிறது. வயசுன்றதே ஒரு பிரச்சனை, வயசோடு சேர்ந்து வார இன்னும் 100 பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கெல்லாம் தீர்வு உலகத்துக்கு தெரியாது. இஸ்லாத்தோட வாழ்கிற ஒரு மனிதனுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கலாது. ஏனடா அவன் வளர்ந்த வளர்ப்பில் அவன் பண்பட்ட அந்த பாதையில் அவன் கடந்து போகின்ற ஒவ்வொரு பருவமும் அடுத்த பருவத்துக்கான முதலீடு தான். அடுத்த பருவத்தில் மிக சிறந்தது அடைகிறதுக்கான முதலீடு தான் அது. ஒவ்வொரு பருவத்திலையும் முதலிட்டு அடுத்த பருவத்தை விளைச்சல் கூடினதாக ஆக்கி கொள்கிற வேலையை ஒரு மனிதன் செய்கிறதுக்கு தான் இஸ்லாம் வழிகாட்டி. எனவே பண்பட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி ஒரு மனிதன் இஸ்லாத்தினூடாக போயே ஆகும்.
அப்போ அப்படி இல்லாட்டி அவருக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள உறவுன்றது ஒரு கொஸ்டின். அவர் இஸ்லாத்தோடய வாழ்ந்தாரா? அவர் ரமலான்களை கடந்து போனாரா? ஹஜ்ஜி செஞ்சாரா? செஞ்சிருப்பார். ஹஜ்ஜி செஞ்சிருப்பார், ரமலான்களை கடந்து போய்ப்பார். அவர் நாங்கள் சொன்னவே சந்தர்ப்பங்கள், அந்த எல்லா சந்தர்ப்பங்களையும் அவர் தாண்டிப்பார். ஆனால் இறுதியாக அவர் அனுபவிக்கிறது துன்பங்களும் வேதனைகளும் சோகங்களும் கவலைகளும். இப்படி தான் அவரோட வாழ்க்கை முடியுதுண்டா அவரோட வாழ்க்கையே ஒரு கொஸ்டின் தான். அவர் ஒரு இந்த இஸ்லாம் கிடைக்காத ஒரு மனிதரிலிருந்து எந்த வகையிலையும் வித்தியாசப்பட்டவராக இருக்க மாட்டார். ஸோ வாழ்க்கையை எங்கே பார்க்குறதுன்னா அவருடைய உள்ளம் பண்பட்டு பக்குவப்பட்டு காலம் செல்ல செல்ல அது ஆரோக்கியம் பெற வேண்டும், நல்ல நிலைக்கு வரணும். மனிதன் உடம்பு பலவீனமாகி கொண்டு போகும், உள்ளம் ஆரோக்கியமாகிட்டு போகும். இது ஒரு வித்தியாசமான பார்வை வாழ்க்கையை பற்றி. அப்படி உலகத்தில் நடக்கலாது. அது நடக்கிற ஒரே ஒரு இடம் இஸ்லாத்தில் மட்டும்தான். அப்போ எங்களையே செக் பண்ணி கொள்றதுக்கான ஒரு செக்லிஸ்ட்டு மாதிரி இருக்குது. என்ன, நாங்கள் கடந்து கொண்டு போகிறோமே பருவங்களை, போக போக அந்த இம்ப்ரூவ்மெண்ட் விளங்குதா அல்லது கீழே போகிற மாதிரி இருக்குதா என்ன? ஸோ இது ஒரு எங்களையே செக் பண்ணுறதுக்கான ஒரு முஹாசபாதில் இருக்குது. ரைட், நாங்கள் அல்லாஹ்கிட்ட கேட்குறோம், வஜ்அல் ஹைர உம்ரி ஆஹிரஹு வஜ்அல் ஹைர ஐயாமி யௌம அல்காக். என்ற பருவங்களில் இறுதி காலத்தை மிகச்சிறந்ததாக ஆக்கிவை. என்ற நாட்களில் உன்னை சந்திக்கின்ற இறுதி நாளை நன்னாளாக ஆக்கிவை. அல்லாஹ்வை சந்திக்கிறது. இப்போ இந்த துவாவை ரசூல்லா கற்று தந்திக்கிறாங்க. அந்த துவாவை காலையிலே மாலையிலே எப்போதும் அல்லாஹ்கிட்ட கேட்டுக்கொள்வாங்க. ரைட், அந்த முன்னுரையோடு இன்னொரு பகுதிக்கு நான் வரேன். சூரா அன்ஆம் சூரத்து ரோம் 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபன் ஃபித்ரத் அல்லாஹி அல்லதி ஃபதரன் நாஸ் அலைஹா லா தப்தீல லிஹல்கில்லாஹ் ذلك الدين القيم ولكن أكثر الناس لا يعلمون. உமது முகத்தை முற்றிலும் அல்லாஹ்வின் பக்கம் நிலைநிறுத்தி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து எங்களைய வெளியில் கொண்டு போகிற சகலதிலிருந்தும் பாதுகாத்து கொண்டு அல்லாஹ்வை நோக்கி உங்களோட முகத்தை நிலைநிறுத்தி வைங்க. அதுதான், அப்படி அல்லாஹ்வை நோக்கி திரும்புறது தான் அல்லாஹ் மனிதனை படைச்சிக்கிற இயல்பு. அல்லாஹ் மனுஷனை படைச்சிக்கிறது அந்த இயல்புல தான். வேற எங்கேயும் திரும்ப மாட்டான். அந்த முத்திரையை அல்லாஹ் மனுஷனுக்குள்ள வச்சு தான் மனுஷனை இந்த உலகத்துக்கு அனுப்பிக்கிறான். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா ரசூலா சொன்னாங்க. அப்படி ஒவ்வொரு குழந்தையும் அந்த ஃபித்ராவோடு, அந்த இயல்போடு தான் பிறக்குது. என்ன அந்த இயல்பு? அகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபன், எங்களோட முகத்தை அல்லாஹ்வுக்கு எதிரான மற்ற எல்லா திசையிலிருந்தும் பாதுகாத்து அல்லாஹ்வோட பக்கம் நிலைநிறுத்துறது. உள்ளத்தை அந்த நேச்சரோடு தான் அல்லாஹ் படைச்சிக்கிறான். ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ லா தப்தீல லிஹல்கில்லாஹ். அல்லாஹ்வோட இந்த படைப்புல சேஞ்ச் இல்லை. அது ஒரு காலத்தில் எல்லாம் இப்படி தான் படைச்சான், இப்போ படைக்கிறவங்களும் அப்படி படைக்கிறதில்ல. இது புறவு வரவங்க வேறொரு ஸ்டைலில் படைக்கப்படுவாங்கன்னு அப்படி இல்லை. த்ரூ அவுட் த ஹிஸ்ட்ரி மனுஷர்கள் எல்லாம் பிறக்கிறது இந்த தன்மையோடு, இந்த நேச்சரோடு தான், இந்த முத்திரையோடு தான். இதுதான் நேரிய மார்க்கம், ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ. ஆனால் அதிகமானவங்களுக்கு அது விளங்குறது இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் அக்ஸர நாஸி லா யஅலமூன். அப்போ அல்லாஹ்வை நோக்கி எங்களோட முகங்களை திருப்புறது, நிலை நிறுத்துறது என்ற விஷயம் அது
அது ஒரு கஷ்டமான வேலை, ஒரு சோதனையான விஷயம். அதில் இருக்கிற சோதனை என்னென்னா, கண்ணுக்கு தெரியாத, எட்டாத, புலப்படாத ஒன்றின் பால் எங்களோட முகத்தை, எங்களோட சிந்தனையை, எங்களோட கவனத்தை திருப்புறது. கண்ணுக்கு தெரிகிற இந்த உலகத்திலிருந்து எங்களோட கவனத்தை கண்ணுக்கு தெரியாத ஒன்றின் பக்கம் திருப்புறதன் மூலம்தான் அது சாத்தியமாகும். அந்த இயல்பை மனுஷனுக்குள்ளே வச்சுக்கிறான். அப்படி திரும்புகிற இயல்பை வச்சுக்கிறான் மனுஷனுக்குள்ள. ஒரு அறிஞர் சொல்கிறாரு, அந்த இயல்புல எல்லா நல்ல அம்சங்களும் சேர்ந்திக்கும். அந்த ஃபித்ரான்ற அந்த இயல்புல எல்லா நல்ல அம்சங்களும் சேர்ந்திக்கும். எனவே மனிதன் உள்ளத்தில் அடிப்படை நல்லதுகள் தான். கெட்டதுகள் என்ன செய்யும்னா, மனுஷன் வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனை சந்தடிகளால் கெட்டதுகள் மூடி அதை மறைக்குது. கெட்டதுகள் உள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்குது. நல்லதுகள் அந்த புடம் போட்ட தங்கம் மாதிரி அடியில் நிற்குது. சரி, அடியில் நிற்கிறது என்னென்னா அல்லாஹ்வோடு உள்ள உறவு. அல்லாஹ்வோடு ஒரு மனிதனுக்கு தேவைப்படுற அந்த என்ன சகவாசம், அது மனுஷன் உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கிற ஒரு விஷயம். அது எல்லா நன்மைகளோடையும் சேர்த்து பதிக்கப்பட்டிருக்கு. எல்லா நன்மைகளோடையும் அது பதிய வைக்கப்பட்டிருக்கு. அதை வெளியில் கொண்டு வாழ்க்கையாக மாற்றணும். அந்த ஃபித்ராவை, அந்த இயல்பை வாழ்க்கையாக மாற்றணும். அதாவது அல்லாஹ்வோட வாழ்கிறது, அல்லாஹ்வோட நெருக்கமாக ஈக்கிறது என்ற ஒரு இடத்துக்கு வரணும். அப்படி வாரதுக்கான சந்தர்ப்பங்களாகத்தான் இந்த தொழுகைகள் எல்லாம் வச்சுக்கிறான். ரமலானை வச்சுக்கிறான், குர்ஆனை வச்சுக்கிறான், ஹஜ்ஜை வச்சுக்கிறான். வாழ்க்கையில் போகிற கஷ்டங்கள், துன்பங்கள், லாபங்கள் எல்லாத்தையும் அதுக்கு தான் வச்சுக்கிறான். நல்லா எல்லாவற்றின் ஊடாகவும் அந்த இடத்துக்கு மனுஷன் சேரணும், எல்லாமே வரணும். அப்போ எங்கன்னா தொழுகை அந்த இடத்துக்கு கொண்டிருந்தா, நோன்பு கொண்டிருந்தா அது இம்ப்ரூவ்மெண்ட். அப்போ ஒரு ரமலான் இம்ப்ரூவ் பண்ணி எங்களை ஒரு இடத்துல கொண்டு வச்சுக்கும், இன்னொரு ரமலான் அதை இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போகும். இப்போ யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணிக்குது. ரமலான் முடிஞ்சால் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லி. சரி, ரமலான் முடிஞ்சால் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் போகுது. அடுத்த ரமலான் அதை விட மேலே கொண்டு போகலை. இருந்த இடத்துல எங்களையே நாங்கள் அந்த வீட்டில் எக்ஸசைஸ் எடுக்கிறதுக்கு ஓடினா அதே இடத்துல தான் ஓடிக்கிட்டு இப்போ அது மாதிரி நாங்கள் மேலே போகலை. அப்படியேண்டா அதில் என்னமோ பிழை ஒண்டிக்குது. அந்த பிழை என்ன தெரியுமா? இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும், தொழுகையோ நோம்போ அது மாதிரி ஹஜ்ஜோ, அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் முஸ்லீம்களோட அடையாளங்களாக அனுப்பிது. அதாவது முஸ்லீம்கள்டா பள்ளிக்கு போவாங்க, தொழுவாங்க, முஸ்லீம்கள்டா ரமலான் வரும் நோம்பு பிடிப்பாங்க, முஸ்லீம்கள்டா மக்காவுக்கு போவாங்க, ஹஜ்ஜி செய்வாங்கன்னு ஆகிட்டு. முஸ்லீம்கள்டா அல்லாஹ்கிட்ட போகிறவங்க என்ற விஷயம் மறந்து போயிடுது. முஸ்லீம்கள்டா அல்லாஹ்வை நம்பி வாழ்கிறவங்கன்ற அந்த அடையாளம் இல்லாமல் போயிட்டு முஸ்லீம்கள்டா நோம்பு பிடிப்பாங்க. நோம்பு ரமலான் காலத்தில் ஒரு ஒரு போட்டி ஒன்று வருது. அந்த போட்டியை நான் குறை சொல்லலை, நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களோட அதை செக் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் சொல்கிறாரு நான் 2 குர்ஆன் ஓதி முடித்தேன், இன்னொருத்தர் சொல்கிறார் 4 குர்ஆன் ஓதி முடித்தேன். சரி, ரமலானில் விடாமல் நான் தராவி தொழுதேன், தஹஜ்ஜத் தொழுதேன், கியாமுல் லைல் தொழுதேன் ஒருத்தர் சொல்கிறார். அவ்வளோ முன்பின் சுன்னத்துகளோடு தான் பரல நான் தொழுதிக்கிறேன், இவ்வளோ ஜக்காத்து கொடுத்தேன். நல்ல விஷயம், இதை நான் குறை சொல்லலை.
நல்ல ஒரு விஷயம். இது கட்டாயம் நடக்கும், கட்டாயம் நடக்கும். ரமலானில் நடக்கலாட்டி எந்த காலத்தில் செய்கிறது? ரமலானில் நடக்கும். ரமலான் முடிஞ்சோடனே அவரை பார்த்தா சில நேரம் சுபமும் இல்லை, அதுக்கப்புறம் சமூகத்தோடு இல்லை, பள்ளிவாசலோடு இல்லை, அல்லது என்னமோ அவர்கிட்ட ஒரு போதாமல் குறை அப்படி வருதுண்டா அவர் ரமலானில் என்ன செஞ்சார் என்ற ஒரு கொஸ்டின் வருது. சரி, ஹஜ்ஜி செய்கிறதுக்கு ஒருத்தர் போகிறார், காபத்துல்லா வரைக்கும் அல்லாஹ் கிட்ட போகல ஏண்டா. ஹஜ்ஜி செய்ய ஒருத்தர் போகிறார், காபத்துல்லா வரைக்கும் போகிறார், அல்லாஹ் கிட்ட போகல ஏண்டா. காபத்துல்லாவுக்கு போனதை நாங்கள் குறை சொல்லலாம், எங்களுக்கு அல்லாஹ் கிட்ட போகலன்னு ஜட்ஜ் பண்ணவுமேலா, அதை பார்க்கவுமேலா, அல்லாஹ் கிட்ட போனாரா இல்லையான்னு எங்களுக்கு பார்க்கவுமேலா. ஆனால் அவர் ஹஜ்ஜி செஞ்சதுக்கு பிறகு வந்து வாழ்கிற வாழ்க்கைக்குதே அது ஒரு கொஸ்டனை எங்களுக்கு தருது. இவர் ஹஜ்ஜி செஞ்சாரா, இவர் நோம்பு பிடிச்சாரா, இவர் தொழுதாரா அப்படின்னு அதை கொஸ்டின் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அதிகாரமும் இல்லை. படிக்கிறதுக்காக இதை சொல்கிறேன். நீங்கள் என்னத்துக்கு தொழுகிறீங்கன்னு ஒருத்தரை பார்த்து நாங்கள் கேட்கலாது, நீங்கள் என்னத்துக்கு நோம்பு பிடிச்சிங்கன்னு ஒருத்தரை பார்த்து கேட்கப்படா. அப்படி கேட்குறதுக்கு அல்லாஹ் எங்களே அனுப்பலை, அப்படி கேட்குற ரைட்டும் எங்களுக்கு இல்லை. சரி, அப்படி கேட்கலாது. ஆனால் படிக்கிறதுக்காக இப்படி பார்க்க வேண்டி, இப்படி சிந்திக்க வேண்டி இருக்குது. நாங்கள் எங்களோட வாழ்க்கையை படிக்கிறதுக்காக அப்படி பார்க்க வேண்டிய, அப்படி சிந்திக்க வேண்டிய தேவைக்குது. சிந்திக்கிறது என்னதுக்கு? நான் படிக்கிறதுக்கு. இன்னொருத்தருக்கு ஒருத்தரை காட்டி விரல் நீட்டி குறை சொல்லி அவரை பாருங்கள் இவரை பாருங்கன்னு சொல்லி பத்துவாக்கள் கொடுக்கறதுக்கு அல்ல, அதுக்கல்ல. அந்த டோனில் தான் நான் இதை கொஸ்டின் பண்ணி ஒரு சிந்தனையை உங்களுக்குள்ள கிளற முயற்சிக்கிறேன். அப்போ இதுக்கு பின்னால் இருக்கிற ப்ராப்ளம் என்ன? இதுக்கு பின்னால் இருக்கிற ப்ராப்ளம் என்னண்டா, மார்க்கத்தில் மேலால் நின்று கொள்வது. மார்க்கத்தில் மேலால் நின்று கொள்வது. இஸ்லாம் என்றது மேலால் சில விஷயங்களை செஞ்சுட்டு போகிறதுக்கு வழிகாட்டுற மார்க்கம் அல்ல. இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திக்கிற அந்த வாழ்க்கையில் ஒரு ஸ்க்ரீன் ஒன்றிக்குது, அதில் மறைவான ஒரு பக்கம் இருக்குது, வெளிப்படையான ஒரு பக்கம் ஒன்றிக்குது. அப்படி தான் இஸ்லாம் எங்களுக்கு வாழ்க்கையை படித்து தந்திக்கிறது. இஸ்லாம் எங்களுக்கு வாழ்க்கையை படித்து தந்திக்கிறது. உலகத்தில் இருக்கிற மற்ற எந்த கோட்பாடும் எந்த சித்தாந்தமும் அப்படி ஒரு வாழ்க்கையை படித்து தரலை. நீ காண்றது தான் வாழ்க்கை. உனக்கு கிடைச்சிக்கிற ஒரே ஒரு சந்தர்ப்பம் இந்த வாழ்க்கை. நல்லா வாழ்ந்துக்கோ, நல்லா அனுபவி, நல்லா தேடு. எதை செய்கிறேன்னாலும் உன்னை பெஸ்ட்டை கொடுத்து நல்லா செஞ்சுக்கோ. அப்படி தான் உலகம் சொல்லுது. இஸ்லாம் அதை விட வித்தியாசமாக சொல்லுது வாழ்க்கையை. உன்னோட வாழ்க்கைன்றது பாதி ஸ்க்ரீனுக்கு முன்னால், பாதி ஸ்க்ரீனுக்கு பின்னால். இங்கால நீ செய்கிற வேலை அங்கால உன்னைய பாதிக்கும், இங்கால செய்கிற வேலை அங்கால நன்மையை தேடித்தரும். இந்த ரெண்டும் சேர்றதா உன்னோட வாழ்க்கை. அவன் என்ன ஸ்க்ரீனுக்கு பின்னுக்கால எங்களோட ஒவ்வொரு வாழ்க்கையின விஷயங்களுக்கும் ஒரு பிரதிபலன் எங்களைய அறியாத வகையில் நடந்து கொண்டிருக்குது. எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு சின்ன பெரிய விஷயத்துலையும் நாங்கள் அறியாத வகையில் ஒரு பிரதிபலன் நிகழ்ந்து கொண்டிருக்குது. அது எங்களை எஃபெக்ட் பண்ணுது, ஆனால் அது எங்களோட புலன்களுக்கு தெரியாது, எங்களோட அறிவுக்கு அது எட்டல. எங்களோட வாழ்க்கையில் எங்கேயாலும் வந்து தாக்கம் விளைவிக்கும். அதுதான் கைபன்னு சொல்கிறது, மறைவானது என்று சொல்கிறாங்க. குர்ஆன் வந்து இறக்கப்பட்ட மாதத்தில் நான் நினைக்கிறோம். இப்போ நான் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். அந்த ஆரம்பத்தில் சொன்ன ஒரு சப்ஜெக்ட் நிப்பாட்டி இன்னொன்றுக்கு வந்தேன். இப்போ இன்னொன்றுக்கு வரேன். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் நோன்பு அல்லாஹ் கடமையாக்குறார்.
நோன்பை கடமையாக்கி குர்ஆன் ஏன் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் நோன்பை கடமையாக்கினான்? அப்படி தான் குர்ஆன் சொல்லுது. ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் என்றது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். எனவே ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், இந்த மாதத்தில் பிறை கண்டவங்க நோன்பு பிடிங்க. குர்ஆன் இறக்கப்பட்டதுனால நோன்பு அந்த மாதத்தில் கடமையாக்கப்பட்டிருக்குது. அப்படி தான் குர்ஆன் சொல்லுது. அந்த லாஜிக்கில் பார்த்தா குர்ஆன் வேறொரு மாதத்தில் இறக்கப்பட்டிருந்தா அந்த மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கும். அப்போ நோன்பை விட குர்ஆன் அல்லாஹ்வோட பார்வையில் பெருசு. அதுக்காக தான் இது. குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் இதே. குர்ஆன் இறக்கப்பட்ட நேரம் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கல்ல, குர்ஆன் தான் இறக்கப்பட்டது ஃபர்ஸ்ட்டுக்கு. குர்ஆன் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு இறக்கப்பட்டது. நோன்பு 15 வருஷத்துக்கு பிறகு தான் கடமையாக்கப்படுது. அப்போ தான் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் நோன்பை கடமையாக்குறோம்னு சொல்லி. அப்போ குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் ஏன் நோன்பை கடமையாக்குறான்னா, குர்ஆன் அந்த மறைவான விஷயத்தை நம்புகிற தக்குவா உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தான் குர்ஆன் பிரயோசனம் தரும். குர்ஆனில் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தை பார்த்து கொண்டு வாழ்கிறவங்களுக்கு என்னத்துக்கு? இன்றைக்கு குர்ஆன் எங்களோட கையில் பெருமதியான உண்டாக மாறாமைக்கிறதுக்கு காரணம் இருந்தால் அது ஒன்றே ஒன்று தான். இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்கிற வாழ்க்கையை பெரிசாக கருதுகிற மனுஷர்களுக்கு குர்ஆன் தேவைப்படாது. குர்ஆன் தேவைப்படாது. எனவே தான் முதலாவது வசனத்துலேயே அல்லாஹ் சொல்லிட்டான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ. அலிஃப் லாம் மீம், இதுதான் வேதம், இதில் சந்தேகங்கள் மயக்கங்கள் எதுவும் இல்லை. ஹுதன், இது வழிகாட்டும். யாருக்கண்டா? லில் முத்தகீன், தக்குவா உள்ளவங்களுக்கு. தக்குவா உள்ளவங்க யார்? தக்குவா உள்ளவங்க யாருன்னு அவங்களோட 5 பண்புகளை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான். அதில் முதலாவது பண்பு என்ன தெரியுமா? அல்லதீன யூமினூன பில் கைப். அவங்க மறைவானதை தங்களோட வாழ்க்கையாக கருதுகிறவங்க. மறைவானதையும் வாழ்க்கையாக சேர்த்துக்கொள்கிறாங்க தான் அவங்க. இந்த வெளியில் தெரிகிற விஷயத்தை மட்டுமல்ல வாழ்க்கையாக அவங்க பார்க்குறது இல்லை. சரி, அவங்க வெளியில் தெரிகிற ஒவ்வொன்றையும் மறைவானதோட சம்பந்தப்படுத்தி தான் பார்ப்பாங்க. வெளியில் தெரிகிற ஒவ்வொன்றையும் மறைவானதோட சம்பந்தப்படுத்தி தான் பார்ப்பாங்க. சம்பந்தப்படுத்தாத ஒருத்தர் தக்குவாவை பெற்றவர் அல்ல. தக்குவாவை பெறாட்டி அவருக்கு குர்ஆனில் வேலை இல்லை. இப்போ தக்குவான்ற உணர்வோட பேசிக்கே மறைவானதோட வாழ்க்கையை சம்பந்தப்படுத்துறது. இப்போ மறைவானதுன்னு எங்களுக்கு உடனே வாரது மவுத்துக்கு புறம் உள்ள விஷயம், அல்லது சக்கராத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மலக்குகள் வருவாங்க ரூஹ கைப்பற்றுறதுக்கு. அதாபிட மலக்கள் வருவாங்க, ரஹமத்தின மலக்கள் வருவாங்க. அந்த நேரம் எங்களுக்கு உலகம் விளங்காது, சக்கராத்தில் இப்போ அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகிற அந்த மறைவான விஷயம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறது இல்லை. மறைவான விஷயம் பிறக்கிறதுலேருந்தே பிறக்க முன்னுக்கே இருக்குது. எங்களோட ரூஹ் எங்கேயோ படைக்கப்பட்டிருந்தது, அது மறைவான விஷயம். அந்த ரூஹை ஒரு மலக்கு தாயிட கருவறைக்கு கொண்டு வராரு, மறைவான விஷயம். அந்த மலக்கல்ல மலக்குமார்கள் தாயில கருவறையிலிருந்து மண்ணறை வரைக்கும் எங்களோட வாழ்கிறாங்க. தாயில கருவறையிலிருந்து மண்ணறை வரைக்கும் எங்களோட வாழ்கிறாங்க. அந்த மலக்குகளை ஈமான் கொள்வது, ஈமானில் எத்தனாவது அம்சம்? ஆமன்து பில்லாஹி, அடுத்தது வமலாயிகதி, அதுக்கப்புறம் தான் குத்துபிஹி, அதுக்கப்புறம் தான் ருசுலி, வேதங்கள், ரசூமார். சரியான ஆர்டரில் போட்டால் இது எப்படி போடணும்? அல்லாஹ், மலக்குகள், வேதங்கள், ரசூல்மார்கள், ஆர்டர் சரியா? எதுக்கு ப்ரியாரிட்டி கூட கொடுக்கணும்? அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் அடுத்தது ரசூல் தானே. மலக்குகள் எப்படி ரெண்டாவது வார? ரசூல்மார்களுக்கு முக்கியத்துவம் உண்டிக்குது, இல்லை வேதங்களுக்கு முக்கியத்துவம் உண்டிக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் மலக்குகள் த்ரூ அவுட் த லைஃப் எங்களோட
கனெக்ஷனாக வச்சு கொண்டிருக்கிறாங்க. மலக்குகள் எனி டைம் எங்களோட இருக்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், கைப். அது ஒரு கைப். சரி, நான் சின்ன காலத்தில் இதை பாடமாக்குற நேரம் ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குத்துபி வ ருசுலின்னு மலக்கு அல்லாஹ்வை நம்புறே சரி, அவனை வணங்கணும். மலக்குகள் என்னத்துக்கு நம்பணும்? அப்படி ஒரு கேள்வி எனக்கு சின்ன காலத்தில் இருந்துருது, மிச்ச காலமாக இருந்திருக்கு. இந்த விளக்கம் கிடைக்கிற வரைக்கும். ஏண்டா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையை மறைவான நிறைய ஏற்பாடுகளோடு சம்மந்தப்படுத்தி வச்சுக்கிறான். அதில் ஸ்பெஷல் ஒரு ஏற்பாடு தான் மலக்குகள் அல்லது ஷைத்தான்கள். உங்களோட இந்த டைமில் பக்கத்தில் ஒரு மலக்கு இருப்பார், இல்லாட்டி மற்றது செல்ல முகத்தை பார்த்துக்கிட்டு செல்லையிலாது. சரி, இருக்கே எங்களுக்கு தெரியணும் மலக்கு எந்த சந்தர்ப்பத்தில் கிட்டே இருப்பார், ஷைத்தான் எப்போ கிட்டே இருப்பான் சொன்னால் கோவிச்சுக்கொள்ள மாட்டீங்களாய்க்கும். இப்போ தூக்கம் வருதுண்டா பக்கத்தில் இருக்கிறது சில நேரம். எஸ், அவன் அப்படி தானே நல்ல விஷயத்தை செய்ய விட மாட்டான். என்னமாலும் ஒரு ட்ரபலை போடுவான். சொபவுக்கு வருவான், எலும்பு விட மாட்டான், 3 முடிச்சுகள் போடுவான், தட்டி தூங்க வைப்பான் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறான். சொபவோட தூக்கத்தில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று தெரியுமா? அதாவது அந்த தூக்கம் வர ஸ்பீடு அல்லாஹு அக்பர் காதுக்கு கேட்கும், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் கேட்காது, அவ்வளோ ஸ்பீடாக தூக்கம் வைத்திரும் இல்லையா? அப்படி ஸ்பீடாக தூக்கம் போடுற வேற ஒரு சந்தர்ப்பத்திலையும் அந்த தூக்கம் வராது. சரி, அந்த தூக்கத்துக்கு பின்னால் ஈக்கிறது யாரு? 3 முடிச்சு போட்டு தூங்க வைக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த அது மறைவான ஒரு விஷயம். அதில் சீரியஸாக ஈக்கிறோரால் என்னோட ஷைத்தான பக்கத்தில் படுக்கையில் வச்சு கொள்ளையிலாது. ஏன்னா அவன் கியாம நாளில் அவனை ஃபாலோ பண்ணி வந்த எல்லாரையும் பார்த்து சொல்லுவான், மகானலி அலைக்கும் மின் சுல்தான் இல்லா அந்த அவுத்துக்கும் ஃபஸ்தஜப்தும் லி வலா தலூமுனி வலூமு அம்புசக்கும் வமா அன பிமுஸ்ரிஹிக்கும் வமா அந்தும் பிமுஸ்ரிஹிய. அதாவது ஷைத்தாண்ட பட்டாளத்தை கூப்பிட்டு மறுமையில் இந்த தேசனாவை பண்ணிட்டு தான் அவன் நரகத்துக்கு போவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? உங்களைய வழி நடத்துறதுக்கு, திசை திருப்புறத்துக்கு என்கிட்ட எந்த பவரும் ஈக்கலை, எந்த பவரும் ஈக்கலை. ஜஸ்ட் உங்களைய வாங்கன்னு கூப்பிட்டேன், வந்துட்டீங்க பின்னுக்கால கூப்பிட்டேன் பாப்பா, நீங்கள் வந்து எனக்கு பின்னுக்கால. சரி, இல்லை அந்த அவத்துக்கும் ஃபஸ்ட்டே ஜப்தும்னி. இப்போ கவலையா? உங்களையே நீங்கள் நிந்தனை செய்யுங்க, என்னைய குறை சொல்ல வேணாம். நான் சொல்கிறேன், என்னைய உங்களால் காப்பாற்றவும் மேலா, உங்களைய என்னால் காப்பாற்றவும் மேலா. டாட்டா என்று அவர் போவார். இதை நான் என்னை பிள்ளைகளை வச்சு சின்ன வயசு சாய்க்கிற நேரம் இந்த குர்ஆன் வசனத்தை அப்படியே விளங்கப்படுத்தினேன். அப்போ என்ன ஒரு மகள் சொன்னா, பாருங்களே அவன்கிட்ட கள்ளத்தனத்தை. நான் கேட்டேன், அவன்கிட்ட நல்லத்தனமாக வரும். சரி, அப்போ அந்த சின்ன புள்ள இந்த கள்ளத்தனத்தை பயன்படுத்தி எங்களை நாசமாக்குற ஷைத்தானொத்தன் அவனுக்கு இடம் கொடுக்கப்படாது அப்படின்னு ஒரு உணர்வு வருது. அது சின்ன வயசில் மட்டுமா வரணும் இல்லையா? எங்களுக்கு தெரியணும் எங்களோட மார்க்கத்தில் என்னென்ன சந்தர்ப்பங்கள் எல்லாம் மலக்குகளோட சகவாசம் எங்களுக்கு கிடைக்கும், எந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் நாங்கள் ஷைத்தானோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்குள்ளே வலது காலை வச்சு துவா ஒதுக்கிட்டு உள்ளுக்கு போனால் எங்கட பின்னுக்கால வார ஷைத்தான் பட்டாளத்துக்கு கைட் பண்ணி வார ஷைத்தான் சொல்லுவான், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு உங்களுக்கு போகலாது,
இன்றைக்கு இந்த வீட்டில் சாப்பாடு இல்லை, இன்றைக்கு இந்த வீட்டில் படுக்கை இல்லை, எல்லாம் போங்கன்னு சொல்லி அவ்வளோ பேரையும் வெளியே அனுப்பிடுவான். பிஸ்மில்லாஹி வலஜினா பிஸ்மில்லாஹி ஹரஜினா இந்த துவா ஓதாமல் வீட்டுக்கு போனால் ஷைத்தான் பட்டாளத்தையும் கூட்டிக்கிட்டு தான் அந்த வீட்டுக்கு நாங்கள் நுழைகிறோம் ஏண்டா அதை கூட கண்ணுக்கு புலப்படுற ஒரு விஷயம் இல்லை. அவனை கூட்டி கொண்டு அவனை பக்கத்தில் வச்சுக்கிண்டு அவனோட திரிஞ்சிக்கிண்டு வாழ இயலாதன்ற ஒரு ஃபீலிங் இருக்கிற மனுஷன்தான் அதில் எச்சரிக்கை உணர்வுடைய தக்குவாண்டா என்ன தெரியுமா? தக்குவான்னு சொன்னால் உமரில் இல்லாமல் அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்டார், தக்குவாக்கு என்ன வரைவிலக்கணம்? அமீருல் முஃமினீன் அவங்க கேட்டாங்க, புட்கள் அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ளே போன அனுபவம் உனக்குதான். அப்போ சொன்னார், போய்க்கிறேன். எப்படி போய்ப்பாய்? என் ஆடைகளையும் என் உடம்பையும் முட்கள் கிழிக்காமல் அப்படி சேர்த்து பிடிச்சி கொண்டு கவனமாக எட்டு வச்சு நடப்பேன் சொன்னாங்க. அதுதான் தக்குவான்னு சொல்லி. அப்போ தக்குவான்றது ஒரு ப்ரிகாஷன் எடுக்கிற எச்சரிக்கை உணர்வு. அதாவது பாதிப்புகள் என்னை அணுகப்படாது என்ற விஷயத்தில் அலர்ட் ஆகிக்கிறது, சீரியஸ் ஆகிக்கிறது. என்ன பாதிப்பு? வெளிப்படையாக வர பாதிப்புகள் வர நேரம் எங்களுக்கு தெரியும். அது உடம்பு கொஞ்சம் எப்நார்மல் ஆகிக்கண்டா உடனே அது பாதிப்பு டக்குன்னு எங்களுக்கு விளங்குது. டாக்டர்கிட்ட போய்த்துருவோம், என்னான்னு கேட்போம், அதுக்கு எவ்வளவு செலவழிப்போம். வேற மறைமுகமான ஒரு பாதிப்பு வருதுண்டா அது எங்களோட கன்சர்னில் இல்லை, அதை நாங்கள் அலட்டி கொள்றல. சைத்தான் எங்களோட உள்ளுக்கு வரான்ன்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி, பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறது அது ஒரு பிரச்சனை இல்லை, லாபம் தான் எங்களுக்கு நோக்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் பையானி பில் ஹியார் மாலம் யத்தஃபர்ரகா. 2 பேர் கொடுக்குறவங்க வியாபாரம் செய்கிறாங்கண்டா அவங்களுக்கு நல்ல டைம் இருக்குது, சுதந்திரமாக பேசி பாக்கியம் பண்ணி முடிக்கணும். அது அந்த 2 பேரில் ஒருத்தர் விற்கிற சாமானை உண்மையை சொல்லி அதோட குவாலிட்டி இதுதான், விலை இதுதான் ரெண்டு வியாபாரத்தை முடித்தா அந்த வியாபாரத்தில் பரக்கத் செய்யப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வஇன் கதமா வ கதபா முஹைக்கத் பை பரக்கத்து பைஹிமா. அவங்க பொய் சொல்லி இது தரமில்லாத ஒரு சாமான், இது தரமானது, நல்லது, பயப்படாமல் எடுங்க, சரி குறைஞ்ச விலைக்கு தரேன்ட்டு கொள்ள வியாபாரம் செய்கிறது. அப்படி செஞ்சால் அவர் லாபம் தேடுவார். ஆனால் பரக்கத் எடுக்கப்படும். பரக்கத் என்ற ஒரு விஷயம் மறைமுகமாக எங்களோட வாழ்க்கையில் அங்கே சம்பந்தப்படுது. அல்லது அல்லாட சாபம் கோபம் என்றது அங்கே எங்களோட வாழ்க்கையில் சம்பந்தப்படுது. அது எங்கேயாவது ஒரு இடத்துல எங்களையே பாதிக்கும். அது பாதிக்கிற கடைசி இடம் எது தெரியுமா? எங்களோட உள்ளம், எங்களோட சந்தோஷம், எங்களோட அமைதி, எங்களோட நிம்மதி. அப்போ பண்பட்ட உள்ளம் புண்பட்ட உள்ளமாக தான் மாறும். புண்பட்ட உள்ளம் பண்பட்ட உள்ளமாக மாறாது. சரி, அந்த ஸ்டைலுக்கு ஒரு மனுஷன் மாறினா அவன் வாழ்க்கையில் சமாந்தரமாக இருக்கிற அந்த பயம் அவனுக்கு பாதிப்புகளை தந்து கொண்டே. சரி, அதை அவாய்ட் பண்ணணும். ஒரு முஸ்லீம் தீன் என்றது அதுதான் உண்மையிலே. தீன் என்றது நான் இந்த வேலையை செய்கிறேன் என்றா எனக்கு தெரியாமல் இந்த வேலைக்கு என்ன நன்மை கிடைக்குது, என்னை கண்ணுக்கு விளங்காமல் இந்த வேலையால் வர பாதிப்பு என்ன, அதை யோசிக்காட்டி தீன் அங்கே இல்லை. அப்போ வெளிப்படையில் தான் அது போகுது. நான் சொன்னேன், ரமலான் முடிஞ்சோடனே ஷவ்வால் வருது. ஷவ்வாலில் அந்த ஷாபானில் நின்ற சஃபிக்குதே சுபவுக்கு பள்ளியில் அரைவாசி ஃபுல்லாக இருக்குது சுபவுக்கு.
பாங்கு செல்ல முன்னுக்கே வந்துடுறான் ரமலான்ல. ஷாபானில் கடைசி அன்னைக்கு தொழுக கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களே, அவங்க தான் ஷவ்வால் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு, பெருநாள் அன்னைக்கு அவ்வளோதான். சரி, இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்க தீனில் யஅலமூன ஸாஹிரன் மினல் ஹயாத்தித் துன்யா, இவங்க உலக வாழ்க்கையில் மேலால் போகிறவங்க, மேலால் இருக்கிறத நுனிப்புள் மேயிற ஆட்கள். இவங்க ஆழத்துக்கு போகலை. தீன் என்றது அந்த மேலால் போகிறதல்ல, மேலால் போகிறதல்ல. இதால் கிடைக்கிற நன்மை என்ன, இதால் எனக்கு கிடைக்கிற வார பாதிப்பு என்ன, பாதிப்பை தவிர்த்து நன்மை எடுத்துக்கொள்கிற அந்த உணர்வு வேலை செய்யலாட்டி தீன் அதோட அசல் இல்லாமல் போய்த்துரும். அது வர வேணும். ரமலானில் அதை வச்சு தான் எல்லா ப்ரமோஷனும் நடந்துக்குது. ரமலானில் எங்களுக்கு சொல்லப்படுற நன்மாராயங்கள் இருக்குது, அவ்வளோ வாய்ப்பானது தான். என்ன, நீங்கள் நோம்பு பிடிங்க, மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. பகல் பொழுதுகளில் நோம்புற நோக்கப்படுற நோம்புகளுக்கு என்ன ரிசல்ட்? உங்களோட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது, அவ்வளோ பாவங்களும் மன்னிக்கப்பட்டாச்சு. மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. அதே மாதிரி ரமலான் இரவுகளில் நின்று வணங்கினா எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது. இது ஃபர்லு, அது சுன்னத்தான, ரெண்டுக்கும் ரிசல்ட் ஒன்று தான். ஃபர்லுக்கும் சுன்னத்துக்கும் ரிசல்ட் ஒன்று தான். சரி, ரெண்டுக்கும் உண்டு. எங்கட பார்வையில் ஷரியா கொடுத்த அந்த மார்க்கம் கொடுத்த அந்தஸ்தில் ஃபர்லை பார்க்குறது ஒரு விதம், சுன்னத்தை பார்க்குறது இன்னொரு விதம். ஆனால் ரெண்டுக்கும் ஒரு அந்தஸ்தை கொடுத்திக்கிறான். சில நேரம் சுன்னத்துக்கு அந்தஸ்தெல்லாம் கூட கொடுத்திக்கிறானான்னு யோசிக்க வருது சில ஹதீஸ்களை பார்க்குற நேரம். ஒரு ஹதீஸு குதிசில ரசூலா சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏண்ட அடியான் நான் கடமையாக்கின ஃபர்லுகள் மூலம் என்னை நெருங்குவதை நான் நேசிக்கிறேன், விரும்புகிறேன். ஃபர்லுகள் 5 நேர தொழுகை, ரமலாண்ட 30 நோம்புகள், அந்த ஃபர்லுகளால் என் அடியான் என்னை நெருங்கிறத நான் விரும்புகிறேன். என் அடியான் நஃபிலான வணக்கங்கள் மூலமாகவும் என்னை தொடர்ந்து நெருங்குகிறான். அல்லாஹ் சொல்கிறதா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என் அடியான் ஃபர்லுகளோடு நிற்கல, நஃபிலான வணக்கங்களினூடாகவும் தொடர்ந்து என்னை அவன் நெருங்குகிறான். அந்த நெருக்கம் என்ன விளைவை தரும் தெரியுமா? அவன் பார்க்கும் கண்ணாக, அவன் கேட்கும் காதாக, அவன் பிடிக்கும் கையாக, அவன் நடக்கும் காலாக நான் மாறுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது எதுக்கு? ஃபர்லுக்கு அல்லாஹ் சொல்கிறது நான் அதை நேசிக்கிறேன் என்று மட்டும்தான். என் அடியான் ஃபர்லுகள் மூலமாக என்னை நெருங்கிறத நான் விரும்புகிறேன், நேசிக்கிறேன் என்று மட்டும்தான் சொல்கிறான். மேலதிக வணக்கங்களினூடாக அவன் என்னை நெருங்க ஆரம்பித்தா தொடர்ந்து அவன் பார்க்கும் கண்ணாக, கேட்கும் காதாக, நடக்கும் காலாக, பிடிக்கும் கையாக மாறுகிறேன். சிலங்களை இதை கேட்டுட்டு அந்தஸ்து எதுக்கு கூட? அஸ்ஸலாமு அலைக்கும். நஃபிலுக்கு கூடமாக இருக்குது. அதில் இருக்கிற ஃபிலோசஃபி என்ன? அதாவது ஃபர்லு போதாண்டு நினைக்கிறவன் என்ற ரப்பை திருப்திப்படுத்துறதுக்கும் நெருங்கிறதுக்கும் ஃபர்லு போதாது. ஃபர்லு மிச்சம் லிமிட்டட். ஃபர்ல் மிச்சம் லிமிட்டட். அதை கூட்டலாம். நோருக்கு 4 ரகாத் தொழாமல் 8 ரகாத் தொழிலுமா ஒருத்தருக்கு ஏன் இல்லையா? சுபவுக்கு 2 ரகாத், ஒரு 5-6 ரகாத் தொழிலுமா? எனவே போதா ஏன் ரப்பை நான் நெருங்கணும் என்று ஸ்பெஷலாக அட்டெம்ப்ட் எடுக்கிற ஒரு மனுஷன் தான் சுன்னத்தை தொழுவான், சுன்னத்துக்கு வருவான். இந்த கைபிக்குதே, இந்த வெளிப்படையில் நாங்கள் சுன்னத்து ஃபர்லு தொழுகிறது, அதுக்கு எங்களோட கண்ணுக்கு புலப்படாமல் கிடைக்கிற ரிசல்ட் வேறு. இது உள்ளத்தில் பதிந்த ஒரு மனிதனுக்கு எப்படி சுன்னத்தை விட இயலும்?
அவனுக்கு விடையலாது. அப்போ அவன் தீனுக்குள்ளே போகிறான், அவன் தீன் அசில நோக்கி போகிறான். அதுதான் தக்குவா. சரி, தூக்கி வீசப்படுற தொழுகைக்குதே மறுமையில் சும்மா மேலால் அந்த தொழுகையில் அசைவுகளும் நாவுட அசைவுகளும் உடம்புட அசைவுகளும் மட்டும்தான் இருக்கும். நோம்பில் பசியும் தாகமும் மட்டுமுள்ள நோன்பு இருக்குது. நோம்பில் பசியும் தாகமும் மட்டுமுள்ள நோன்பு இருக்குது. அதில் எந்த பிரயோசனமும் இல்லை. மல்லம் யதா கவுல ஜூரி வல்ல அமலபிஹி, போலியாக வாழ்கிறது, போலியாக பேசுகிறது, போலியாக நடக்கிறது, இதெல்லாத்தையும் வச்சுக்கிண்டு ஹலாலான உணவை மட்டும் ஹலாலான குடிப்பை மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு தவிர்த்து கொண்டிருக்கணும் தேவை அல்லாஹ்க்கு இல்லை. அதை விட்டு நீங்கள் அதை என்னத்துக்கு விடணும்? ஹராத்தையே விடையலாது, ஹலால் என்னத்துக்கு விடணும்? ஹலாலை விட சொல்லிக்குது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ட்ரைனிங்காக வேண்டி. ஹலாலையே நீங்கள் விடுவீங்கண்டா ஹராத்தை விடுறதுக்கு ட்ரைனிங் சும்மா கிடைக்கும் தானே. சரி, நோம்பில் என்னத்தை தடை செஞ்சு கொள்கிறோம்? ஹலாலுக்கு தடை செய்யும். ஹலாலான மனைவியை நாங்கள் ஹராமாக்கி கொள்கிறோம், ஹலாலான உணவு குடிப்புகளை ஹராமாக்கி கொள்கிறோம். சரி, ஹராம் அல்ல, தற்காலிக தடை, தற்காலிக தடை. அந்த தடையை நீட்டலாது. ஏன்னா அல்லாஹ் வச்ச லிமிட்டுக்குள்ளே அந்த தடையை வச்சுக்கொள்ளணும். இப்போ ஒருத்தர் பாங்கு சொல்லி முடிஞ்சு துவாலாம் ஓதினதுக்கு அப்புறம் நோம்பு திறப்ப மட்டும் நீட்டிக்கு நிற்கிறார் நோம்பை. அவருடைய நோம்பு கெட்ட நோம்புன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உங்களுக்கு அதை நீட்டுறதுக்கு அதிகாரம் இல்லை. உங்களுக்கு அந்த ஹலாலை தடை செஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு உரிய டைம் இருக்குது, அதை உங்களுக்கு நீட்டேலாம். அல்லாஹ் சொன்ன லிமிட்டில் அதை குறை வச்சுக்கோ. அப்போ சிறந்த நோம்பு எது தெரியுமா? சஹர்ட கடைசி நேரத்திலையும் இஃப்தார்ட ஆரம்ப நேரத்திலையும் அந்த கடைசி நேரத்தில் சஹரை முடித்து அல்லாஹு அக்பர்ண்டு அலிஃபுக்கும் ராவுக்கும் இடையில உடம்புக்குள்ளே என்னவாலும் போயிடும். அந்த நோம்பு தான் சிறந்த நோம்பு. இல்லை, இது ஆர்டிஃபிஷியலாக அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செஞ்சுக்கிறான், அதை நீங்கள் பெருசாக்க வேணும். அந்த லெவலுக்கு நீங்கள் சாப்பிட்டா சாப்பாட்டை நிப்பாட்டினா போதும், அது என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணப்படாது. சரி, அது ஒரு பயிற்சி, அது ஒரு பயிற்சி. ஒரு இராணுவத்துக்கு இராணுவ முகாமில் நடக்கிறது பயிற்சி. யுத்த காலத்தில் போய் அவங்க போராடுறது தான் உண்மையிலே வாழ்க்கை. அது மாதிரி இந்த நோன்பு காலத்தில் எங்களுக்கு ஒரு பயிற்றுவிப்பு ஒன்று நடக்குது. அல்லாட கட்டளைகளுக்கு அடிப்படையில் ஒரு பயிற்றுவிப்பு. அதுக்கு தியாகங்கள் செஞ்சு பொறுமை காத்து, நோம்பு ஷஹரு சபர், பொறுமையை எடுத்துக்கொண்டு பகலில் ஒரு தியாகம், ராவில் இன்னொரு தியாகம், பொருள்கள் செல்வங்களை இன்னொரு தியாகம், உணர்வுகளை விட்டு கொடுத்து இன்னொரு தியாகம். கோபத்தை காட்டுறதில்லை, வெறுப்பை காட்டுறதில்லை, ஒரு மனுஷனுக்கு ஏசுறதில்ல, விமர்சிக்கிறல்ல. சிலாக்கள் நோம்பு எப்படி வணங்கி வச்சுக்கிறாங்கன்னா அந்த நோம்பு பிடிக்கிற டைமில் இது ஒன்றும் செய்யப்படான்னு சொல்லி வார கோவத்தை அடைய கூட இல்லையே நோம்பு திறக்கிற வரைக்கும் அப்படின்ட்டு. அது இல்லை நோம்பு, அப்படித்தான் இப்போ நோம்பு ஈக்குது. சரி, அது திறந்தோடனே எல்லாம் ஹலால், திறக்கிற வரைக்கும் தான் எல்லாம் ஹராம், திறந்ததுக்கு பூரா எல்லாம் ஹலால். அப்போ ஷவ்வால் ஆயிலே நீ அவ்வளோதானே. நோம்பு திறந்ததுக்கு பூரா எல்லாம் ஹலால்ண்டா ஹலால் ஆகும்ண்டா ஷவ்வாலில் சொல்கிறதுக்கு இல்லையே, இது சும்மா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஓகே தானே. சரி, அப்படித்தான் இப்போ இந்த பார்க்கப்படுது. அப்படி பார்த்தா சும்மா மேலோட்டமாக இந்த மார்க்கத்தில் நின்றுட்டு போகிறது, நுனிப்புள் மேய்கிறது, அதுதான் நடக்குது. அப்படி அல்ல, அப்படி வாழப்படாது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா துந்திரு மணித்தம அதிக்ர வஹஷியர் ரஹ்மான பில் கைப். நபியே, உங்களோட எச்சரிக்கை, உங்களோட ஆர்வமூட்டல்களோ உங்களோட எச்சரிக்கைகளோ பயனளிக்கும் யாருக்கு தெரியுமா? ரஹ்மான் மறை விளைக்கிறான். அவன் இந்த மறை விளைக்கிற ரஹ்மானை பயந்து கொண்டு இந்த திக்ருக்கு பின்னால், குர்ஆனுக்கு பின்னால் வார வகிக்கிறாங்களே, அவங்களுக்கு தான் அவங்களோட சொல் பிரயோசனம் தரும்.
மற்றவங்களுக்கு இது எடுப்படாது, ஏறாது, அவங்களுக்குள்ளே இது ஒர்க் பண்ணாது, அவங்கள அசைக்காது, உட்கார்ந்திக்கிறால எழுப்பாது, தூங்குறவருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்காது. சரி, ஸோ இந்த மறைவானதை எங்களோட உள்ளத்துக்கு எடுக்கிறன்ற விஷயத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் நாங்கள் கொடுத்தாக வேணும். இது ஒரு தொகையான விஷயங்கள் அப்படி பேசப்பட்டிருக்குது. மறைவானத்தோடு சம்பந்தப்படாத எந்த விஷயமும் வாழ்க்கையில் இல்லை. அப்போ எங்களோட வாழ்க்கையில் எப்பவும் அந்த முட்புதர்களுக்கு மத்தியில் போகிற மாதிரி தான் ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு எட்டும், ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு வார்த்தையும் அப்படித்தான் எங்களோட வாழ்க்கையில் நடக்கும். எங்களோட வார்த்தைகள் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அந்தஸ்தை, அது மேலோட்டமாக பார்த்தா அப்படி ஒரு அந்தஸ்து அதுக்கு இல்லை, நாங்கள் கொடுக்குறதும் இல்லை. சரி, எங்களோட வார்த்தைக்கும் எங்களோட நற்செயலுக்கும் நோவு பிடிச்சி கொண்டே நோவு பிடிக்கிறது ஒரு நற்செயல். பேசுறதுல எந்த கன்சர்னும் இல்லை. சரி, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம், எதையும் பேசுவோம், நல்லது கெட்டதை பிரித்தறியாமல் பேசிக்கிட்டு இருக்கோம். குர்ஆன் சொல்லுது, இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிப் வல் அமலு சாலிஹ் யர்ஃபஉ. நல்ல வார்த்தை தானாக அல்லாஹ்விடம் செல்கிறது. அது பேசின உடனே அந்த வார்த்தை அப்படி பேய்த்துருது, பேசினோடனே அந்த வார்த்தை பேய்த்துருது. சாலிஹான அமலை சுமந்து கொண்டு தான் போகும் அல்லாஹ் கிட்ட. சாலிஹான அமல் சும்மா போகாது. வார்த்தை டிரெக்டாக அல்லாஹ் கிட்ட போகும். அப்படி அல்லாஹ் கிட்ட போகிற டிரெக்டாக போகிற வார்த்தைகள் நிறைய இருக்குது. நல்ல வார்த்தைன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. ரசூலுல்லாஹ் திரை இல்லாமல் அல்லாஹ் கிட்ட போகிற வார்த்தைகள் பலது இருக்குது. நீங்கள் இத்தகு தஅவத்தல் மத்லூம், அநியாயம் இழைக்க உங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன்ட துவாவை பயந்துக்கோங்க என்று குர்ஆன் சொல்லுது. நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பார்க்குறோம், மனுஷர்களோட வாழ்க்கையில் சும்மா சிம்பிளாக ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்க, நீதி நியாயம் இல்லாமல் நடந்து கொள்கிறாங்க. வார்த்தையிலையும் தான், நடத்தையிலையும் தான், ப்ராமிஸில் தான், எத்தனையோ விஷயங்களில் மற்றவங்க பாதிக்கப்படுறதை யோசிக்காமல் நடக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ரமலான்லேயும் அப்படி நடக்கல. அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் உங்களைய பற்றி ஒரு மோசமான அபிப்பிராயத்தை மனசில் துவாவாக மாற்றினா அது டிரெக்டாக அல்லாஹ்கிட்ட போகும். அதுக்கு திரை கிடையாது, பயந்துக்கோங்கன்னு சொல்கிறான். அது எங்களோட கண்ணுக்கு விளங்குற விஷயம் இல்லை இல்லையா? அது எங்களோட கண்ணுக்கு விளங்குற விஷயம் இல்லை இல்லையா? அது அல்லாவும் அல்லாட ரசூலும் சொல்லித்தான் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம். அப்படி ஒன்று இருக்குதுன்னு நாங்கள் நினச்சா எந்த மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டத்தை, ஒரு துன்பத்தை கொடுப்பான்? கொடுக்க மாட்டான் இல்லையா? அப்படி கொடுத்து அவன் பதறுவான். அவன் எப்போ அதுக்கு மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி பதறிக்கிண்டிப்பான். ஏன்னா அந்த பிரச்சனையை அவன் சகிச்சு கொள்ள மாட்டான். ஏன்னா அந்த மறைவான விஷயத்தில் அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை காரணமாக எல்லாருடையும் அமல்கள் வியாழனன்றி அல்லாஹ் தாலாவிடத்திலே கொண்டு செல்லப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒவ்வொரு வியாழனும் எங்களோட அமல்கள் எல்லாம் அல்லாஹ் கிட்ட கொண்டு செல்லப்படுது. 2 பேரில் தான் கொண்டு வர வானம் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 2 பேர்கிட்ட வைங்க, வெயிட் பண்ணுங்க. யார் அந்த 2 பேர்? அவங்களுக்குள்ள மனஸ்தாபப்பட்டு கோவிச்சுக்கிண்டு பிரச்சனைப்பட்டுக்கிண்டு பேசாமல் விலகி நிற்கிற ஆக்கள், பகை. அவங்கள்ட்ட கொண்டுருவானா, அவங்க தொழுவிப்பாங்க, நோவு பிடிச்சிப்பாங்க, எல்லாம் தான். ஆனால் இது எங்களுக்கு தெரியுமா? இது எங்கட கண்களுக்கு அறிவு கெட்டாத ஸ்க்ரீனுக்கு பின்னால் நடக்கிற ஒரு விஷயம் இது. சரி, யாரோடையும் பாய்ச்சிக்கின்றிப்போம் எங்கட அமல்கள் அல்லாஹ்விடம் கொண்டு செல்லப்பட மாட்டாது. அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்குள்ள நிலைமையை சீர்திருத்துற வரைக்கும் அது அப்படியே வைங்க. அது வருஷம் உண்டுண்டா
10 வருஷம்னா அவ்வளவு காலமும் அவருடைய அமல்கள் அல்லாஹ்கிட்ட போய் சேராது. என்ன அநியாயம் அது? யாருக்கு யார் செய்கிற அநியாயம்? யாருக்கும் யாரும் இல்லை, எங்களுக்கு நாங்கள் செய்கிற அநியாயம். அப்போ ஒரு மனுஷனோட பகைச்சிக்கிட்டு நன்மை செய்கிறதுல என்ன இருக்குது எங்களுக்கு பிரயோசனம்? அந்த மறைவான விஷயத்தை நம்பாட்டி எங்கள்கிட்ட தீன் மேலோட்டமாகிக்குதுன்னு தான் போகும். இந்த மறைவான விஷயத்தை நம்பாட்டி நாங்கள் விளையாடுவோம், ஆட்களோட நாங்கள் விளையாடுவோம். விளையாடிட்டு சில நேரம் நாங்கள் என்ன யோசிப்போம் தெரியுமா? நான் விளையாடினேன், சரி. அவர் பெருமையாக செல்வார். அது அவருடைய சாணக்கியத்தை, அவருடைய இயலுமையை அவர் சாதிச்சேன்னு சொல்லி அதை பெருமையாக பேசுவார். சரி, விளையாடினு அப்படி தான் போய் சொல்லி வியாபாரம் செய்கிறவங்க எல்லாரும், ஏமாத்துறவங்க எல்லாரும் அவங்க ஏதோ சாணக்கிய முல்லாக்கள், அவங்க சமயோசிதமானவங்க, அவங்க வாழ தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு வியாபாரம் தெரியும் என்ற மாதிரி தான் அவங்க அவளை நினைக்கிறான், சாதனையாளர்களே நினைக்கிறான். உண்மையிலே அவங்களுக்கு தெரியாமல் ஸ்க்ரீனுக்கு பின்னுக்கால அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு அவங்கள தொடர்ந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது. அது எங்கேயாலும் ஒரு இடத்துல அவங்கள பாதிக்கும். பெரலாம் அது வந்துக்கிட்டு இருக்குது. அது எங்கன்னா வந்து இடிக்குமென்னு தெரியா. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர் ஒரு நிம்மதியோட சந்தோஷத்தோட ஒரு நாளும் வாழ்ந்து மௌத்தாகல. அவருடைய கடைசி காலம் வந்து நல்ல காலமாக இருக்காது. அவருடைய கடைசி காலம் வந்து அல்லாஹ் மஜல் ஹைர் உம்ரி ஆஹ்ரஹு, என் வாழ்க்கையோட இறுதி பருவத்தை நல்ல பருவமாக ஆக்கி என்று துவா கேட்குறவே. அவருடைய வாழ்க்கையோட கடைசி காலம் நல்லதாக இருக்காது. சரி, இப்போ அப்படி வாழையலாம். அது இரத்த உறவை பேணி பாதுகாத்து உங்களோட சொல்ல சொன்னான். உங்களோட ரிஸ்கில் எல்லாம் விஸ்தீரணத்தை ஏற்படுத்துவான். சரி, எங்களோட ரிஸ்கில் வாழ்வாதாரங்களில் விஸ்தீரணம் வரணும் இருந்தால் நாங்கள் வெளியால் பார்க்குற ஒரு பார்வை வேறு. அதுக்கு எல்லாம் திரைமறைவில் வச்சுக்கிற ஒரு அதுக்கான வழி இன்னொன்று இருக்குது. சரி, பெற்றார்களை இரத்த உறவுகள் எல்லாத்தையும் பாய்ச்சிக்கிண்டு அவங்களோட விஷயங்களை ரெண்டாம் தரமாக்கி அதை டேக்கி டிசிஎன் எடுத்து அதில் பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் உருவாக்கி கொண்டு வாழ்கிறவங்க இருக்கிறாங்களே. சில வீடுகளில் பிரச்சனை. உமாவை பார்க்குறது யார்? பாப்பாவை பார்க்குறது யார்? அவரை எந்த வீட்டில் தங்குற? அவருக்கு செலவழிக்கிறது யார்? சரி, இதால் சொந்தங்கள், இரத்தங்கள், சகோதரர்கள் தங்களுக்கு மத்தியில் பிளவுபட்டு ஒன்று பகை வளருது, இன்னொன்று இரத்த உறவை பாதிக்கிற ஒரு விஷயம் நடக்குது. இது வாழ்க்கையில் எங்கேயாவது இடிக்காதா? இதால் ஏற்படுற பிரச்சனை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இரத்த உறவு அரிசியில் நின்று கொண்டிருக்கும். அல்லாஹ் அரிசியில் அதுக்குரிய இடம் அதுதான். சரி, அது துவா கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த அரிசியிலிருந்து அது துவா கேட்டுக்கொண்டிருக்கும். சிராத்தை கடக்கிற ஒவ்வொருத்தரையும் யா அல்லாஹ் என்னைய அனுசரித்தவன நீயும் உன்னோட ரஹமத்தால் அனுசரிச்சுக்கோ, என்னைய துண்டித்தவன உன்னோட ரஹமத்திலிருந்து துண்டித்து விடு. அப்படி இரத்த உறவை பால்படுத்தினவனும் அந்த சிராத்தை கடந்து சுவர்க்கத்துக்கு போய் சேரலாம். அது மறுமையில். இங்கே ஒரு மனிதன் வாழ்க்கையில் பரக்கத், ரிஸ்கில் விஸ்தீரணம், வாழ்க்கையில் சந்தோஷம் என்றது இந்த உறவுகளை பாதுகாக்கிற பேன்ற விஷயத்தில் இருக்குது. ஏன் நாங்கள் உறவுகளை புறக்கணிக்கிறோம்னா தேவையில்லாத சிரமம் ஒன்றை சுமந்து கொள்ள வேண்டியதுன்னு நினைக்கிறோம். வயசாளிகளை பார்க்குறது, அவங்கள கவனிக்கிறது, அவங்கள போய் சுகநலம் விசாரிக்கிறது, அவங்களோட கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுக்கிறதெல்லாம் தேவையில்லாத ஒரு பேர்ட்னு தானே, மேலதிகமான ஒரு சுமை தானே. எனக்கு அதை அந்த கஷ்டத்தை சுமந்து கொள்ளணும் என்ற ஒரு பார்வை தான் எங்கள்கிட்ட இருக்குது. இல்லை, அதில் இன்னொரு பார்வை இருக்குது. ஸ்க்ரீனுக்கு பின்னகால இன்னொன்று நடக்குது. அதை பார்த்தா இந்த பார்வையை மாற்றிக்கொள்ளணும்.
எந்த கஷ்டத்தையும் சகிக்கணும் என்ற ஒரு மனோதைரியம் வரும். ஏன் ஆட்கள் வீக் ஆகிறாங்கன்னா இந்த மனோ வலிமை இல்லாமல் போகிறதுனால, உள்ளங்கள் புண்பட்டு போகிறது அந்த மனோ வலிமை இல்லாமல் போகிறதுனால தான். அது மறைவானதை நம்புறதுனால தான் அந்த மனோ வலிமை கூடுது. மறைவானதை நம்புறவங்களால தான் அவங்களுக்கு இந்த மனோ வலிமையை பெறலாம் என்றது இதிலிருந்து எங்களுக்கு விளங்க வேண்டிய விஷயம். இஸ்திஃபார் ரமலான் மஃபிரத்துக்குரிய ஒரு மாதம் என்று சொல்கிறோம். ரமலான் நரக விடுதலைக்குரிய ஒரு மாதம். ரமலான் ரஹ்மத்துக்குரிய மாதம் சொல்கிறோமே. அதிகமாக பாவங்களை நினச்சி எங்களோட பாவங்கள்லேருந்து விடுதலை பெற மன்னிப்பு கோர்ற ஒரு மாதம். என்ன பாவங்கள் செஞ்சோம்னு யோசிக்கிறது ஒரு 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 வகையான யோசனை. இஸ்திஃபார் செய்கிறதுக்கு என்ன பாவம் செஞ்சுக்கிறோம் முதலாவது இல்லையா பிரச்சனை. என்ன பாவம் செஞ்சேன்ட்டு ஃபீலிங் ஒன்று இருந்தால் தானே இஸ்திஃபாருக்கு போகிறது. இப்போ பாவம் செஞ்சால் இஸ்திஃபார், என்ன பாவம் செஞ்சோம்ட்டு ஒரு கேள்வி வந்தால் இஸ்திஃபாரே வராது. சரி, இஸ்திஃபாருக்கு ஒரு அந்தஸ்தை எல்லாம் கொடுத்து வச்சுக்கிறான். ஒரு அந்தஸ்தில் எத்தனையோ அந்தஸ்து இருக்குது. அதில் ஒரு அந்தஸ்து என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லுது, வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். இந்த வசனத்தில் ரசூலுல்லாஹ் உயிரோடு வாழ்கிறது எவ்வளவு மகத்துவமான ஒரு அந்தஸ்துக்குரிய ஒரு அல்லாஹ்கிட்ட அந்தஸ்துக்குரிய ஒரு விஷயம் என்றதை அல்லாஹ் சொல்கிறான். அதாவது ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்தால் உங்களை எல்லாம் தண்டிக்க மாட்டான். தண்டிக்கப்பட வேண்டிய சமூகம், ஆனால் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். தாயிஃப் மக்களை அல்லாஹ் அழிச்சிரிக்கணும். ஏண்டா ரசூலுல்லாஹ்ட உயிரை வாங்க பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறது தான் அந்தஸ்து, அந்த கௌரவம். அதுக்கு அல்லாஹ் கொடுக்குற அந்தஸ்து தான் மக்களை அழிக்கிறது இல்லை. அந்த ரசூலை கொலை செய்ய பார்த்தாங்க தாயிஃப் மக்கள். அப்போ தாயிஃப் மக்கள் எல்லாம் அழிச்சிரிக்கணும். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு அழிப்போம் மட்டும் மலக்குகள் எல்லாம் அனுப்புகிறாங்க இல்லைங்களா? அந்த ரோஜி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுட்டு அழிப்போம். ஏன்னா ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறார். அல்லாஹ் இங்கே சொல்கிற விஷயத்துக்கு மாற்றமாக அல்லாஹ் அங்கே செய்ய விரும்பலை. கேட்காம அழிக்கிறதுக்கு மாக்கான அல்லாஹ் லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். நீங்கள் உயிரோடு இருக்கிற நேரம் அவங்கள அழிக்க அல்லாஹ் ரெடி இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு தான் அழிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இல்லை அழிக்க வேணும். சரி, அதெல்லாம் எங்கிற விஷயம். ரசூலுல்லாஹ் வாழ்கிறன்றது எவ்வளவு மகத்துவமான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறன்றது உலகத்துக்கு ஒரு பேரருள். ரசூலுல்லாஹ் ஒரு பேரருள், ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கம் ஒரு பேரருள், ரசூலுல்லாஹ்ட வழிமுறைகள் அத்தனையும் அருள்கள். அதில் ஒரு அருள் தான் அல்லாஹ்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இந்த பூமியில் இந்த மண்ணில் நடமாடினதே ஒரு அருள். அவர் உயிரோடு ஈக்கிறார்ன்றதுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் என்னன்னா, எவ்வளோ பாவம் செஞ்சாலும் ஒரு சமூகத்தை நான் தண்டிக்க மாட்டேன் என்றது. அதே அந்தஸ்தை இன்னொன்றுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தஃபிரூன். மனிதர்கள் இஸ்திஃபார் செய்கிற வரைக்கும் அவங்களை அழிக்க மாட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு சமூகத்தில் நடமாடுறதும் அந்த சமூகம் இஸ்திஃபார் செய்கிறதும் சமமான ரெண்டு அந்தஸ்துகள் அல்லாஹ் கிட்ட. இது கண்ணுக்கு புலப்படுற விஷயமா? அஸ்ஸலாமு அலைக்கும். இது கண்ணுக்கு புலப்படுற விஷயமா? இது தெரிஞ்சால் இந்த இஸ்திஃபாருக்கு கொடுக்குற வெயிட் என்ன வைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 தடவைகள் இஸ்திஃபார் செஞ்சேன், அதுக்கு அதிகமாக இஸ்திஃபார் செஞ்சேன்னு சொல்கிறாங்க. அந்த இஸ்திஃபாரால் கிடைக்கிற கௌரவத்தை நான் பெறணும் என்றதாய்க்கலாம். அல்லது தங்களோட உள்ளத்தை எப்போதுமே பரிசீலனை செஞ்சு கொண்டிருந்ததுனால மனிதன் என்ற வகையில் தனக்கிட்ட கண்ட எல்லா பலவீனங்களுக்கும் இஸ்திஃபார் செஞ்சு கொண்டே இருந்தாங்கன்னு அதுக்கு விளக்கம் சொல்லிடலாம்.
ஒன்று இந்த இஸ்திஃபார்ன்ற கௌரவத்தை, கண்ணியத்தை, அதுக்குரிய தகுதியை நான் பெற்றுக்கொள்ளணுமென்றதாய்க்கலாம், அல்லது தன்னை பரிசீலனை செய்தாய்க்கலாம். அப்படின்னா நாங்கள் எவ்வளோ செய்யணும்? இஸ்திஃபார் எங்களோட ஒரு மீட்டிங்கில் ஒரு முதாக்கரா ஒன்று நடந்தது. அப்போ அதில் இந்த சப்ஜெக்ட் வந்தது. அப்போ நாங்கள் கழிச்சு கொண்டோம், அருள்கள் என்றது, அல்லாட அருள்கள் என்றது இந்த கைக்கு கிடைச்சா மட்டும்தான் எங்களுக்கு விளங்குற. கைக்கு வந்து கிடைக்கிற சாமான்கள் இருக்குது, அதில் தான் அருள், அதுவும் அருள் தான். கைக்கு கிடைக்காம வாரதுகள் இருக்குதே, கைக்கு கிடைக்காம வாரதுகள், சரி, அது எங்களுக்கு விளங்குறல. ஒருத்தர் சொன்னார், நான் வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறேன், அவ்வளவு கலர் லைட்லேயும் க்ரீன் தான், நிப்பாட்டவே இல்லை. அவ்வளோ, அதாவது தாண்டி போன அவ்வளவு கலர் லைட்லேயும் க்ரீன், நிப்பாட்டலை. அப்போ இன்னொருத்தர் கேட்டார், அந்த ஒவ்வொரு க்ரீன் லைட்டையும் தாண்ட நேரம் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்களான்னு சொல்லி. சரி, ஒவ்வொரு க்ரீன் லைட்டையும் தாண்டுற நேரம் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்களா? அந்த க்ரீன் லைட் வந்து உங்களுக்கு அல்லாஹ் செஞ்ச ஒரு பிளஸிங். அப்போ ரெட் லைட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் லைட்லையும் ரெட் லைட் பார்த்தீங்கன்னா அது உங்களோட பொறுமைக்கு ஒரு சோதனை. ஹைர்லையும் ஹைரை, ஷர்லையும் ஹைரை பெற்றுக்கொள்கிறதானே ஒரு மனுஷனுக்கான விஷயம். பங்கினைக்கு எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல், ஒரு எரிச்சல் இல்லாமல், ஒவ்வொரு கலர் லைட்லையும் ரெட் என்றா இந்த கன்செப்டை வாழ்க்கையாக மாற்றினவனுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி நிம்மதியாக ஈக்கலும். இல்லாட்டி எரிச்சலோடு தான் இருப்பான் இல்லையா? கலர் லைட்டுகளை தாண்டி போன அனுபவங்களுக்குமே சரி, அவசரமாக ஓடின நேரங்களில் கலர் லைட்டு கேசி, போலீஸு கேசி, இன்னும் அதாவது பாவங்கள் கொஞ்சம் கூட செஞ்சுக்கிட்டு தான் போகும். சரி, அப்படி இல்லை. அப்போ எத்தனையோ விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குது. அதுகளில் நாங்கள் அருளை, நன்மையை தேடிக்கொள்ளையிலும் அல்லது கெடுதியை தேடிக்கொள்ளையிலும், பாதிப்பை தேடிக்கொள்ளையிலும். தக்குவான்றது அந்த பாதிப்பை தவிர்க்கிறதும் கிடைக்க இயலுமான நன்மையை மேக்சிமம் பெற்றுக்கொள்வது, அதுக்குரிய அந்த எச்சரிக்கை உணர்வு தான் தக்குவா. அந்த தக்குவாவை நோன்பு வளர்க்குது. அந்த தக்குவாவை தான் நோன்பு வளர்க்குது. நோன்பு வளர்த்து குர்ஆனுக்கிட்ட எங்களை கொண்டு போய் சேர்க்குது. ஒரு 2-3 செய்திகளை சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கொள்கிறேன். குர்ஆனை இந்த ரமலானில் எனக்கு அப்படி சொல்லணும் போல இருக்குது. குர்ஆனை தர்ஜுமாவோடு இந்த ரமலானில் மேக்சிமம் படிக்க பாருங்கள். படிக்கிற எல்லா இடங்கள்லையும் எங்களோட வாழ்க்கையை இந்த மறைவான விஷயங்களோட சம்மந்தப்படுத்தின இடங்கள்லாம் கொஞ்சம் நின்று யோசித்து வாசிச்சுன்னு போவோம். அப்படி சம்மந்தப்படுத்தாத இடங்கள் குர்ஆனில் இல்லை. ஹதீஸ்களையும் ஏதாலும் ஒரு புத்தகத்தை, அண்ணல் நபிகளார் வாழ்வினிலே அப்படின்னு சொல்லி ஏதாலும் ஒரு ஹதீஸ் புத்தகம் ஒன்று எடுத்து அந்த ஹதீஸ் புத்தகத்தை ஒரு முறை வாசித்து முடிங்க. இந்த கன்சர்னோடு என்னது, எங்களோட வாழ்க்கையை ஹதீஸ்களினூடாக எங்கெங்கெல்லாம் மறைவானதுகளோட சம்மந்தப்படுத்திக்கின்னு ஒரு பார்வை பார்த்துன்னு போவோம். அந்த மறைவான விஷயங்களில் நன்மைக்குதா கெடுதிக்குதா, எதால் கெடுதி வருது, எதால் நன்மை வருது, எதால் எங்களோட அந்தஸ்து கூடுது, எதால் எங்களை அல்லாஹ் கீழே போடுறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா தவாத அலில்லாஹி அஹதுன் இல்லா ரஃபா. அல்லாஹ்வுக்காக பணிந்தால் உயர்த்தியே தீர்வான். வெளிப்பட என்ன, ஒத்தனை முன்னுக்கு தலை குனிஞ்சு போகிறோம்னா அடிமைத்துவம் அல்லது சும்மா ஒருத்தரால் வந்த பாதிப்பை பிரச்சனையை பெருசாக தூக்காமல், சரி
நான் அல்லாஹ்கிட்ட பொறுப்பு சாட்டுறேன் அப்படின்னு பணிஞ்சு பேத்துடுறது. அல்லாஹ்வுக்காக இந்த வேலையை செஞ்சால் அவனை உயர்த்தாமல் அல்லாஹ் விடவே மாட்டானன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எங்கட பார்வையில் அது தலை குனிவு, உயர்வு அல்ல. எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் எங்களுக்கு நடக்குது, எங்களை அல்லாஹ் உயர்த்துறான், அந்த உயர்வு எங்கேயாலும் எங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஹக்கன் அலல்லாஹ் அல்லாஹ் யர்தஃபிய ஷைஅன் மினல் அர்தி இல்லா வதஅஹு. அல்லாஹ்வுக்கு கடமை ஆகிறது மேலே போக நினைக்கிற ஒவ்வொன்றையும் கீழே கொண்டு வைக்கிறது. பெரிய எண்ணம், பெரியத்தனம், நான் தான், என்னை விட்டு ஆள் இல்லைன்னு சொல்லி தன்னை பற்றி தன்னை புகழ்ந்து தன்னை விஷயங்கள் எல்லாத்தையும் உயர்த்தி பெருமைப்படுத்தி பாராட்டி பேசுகிற மேலே போக நினைக்கிறா கணிக்கிறாங்களே. செய்யாத விஷயங்களுக்கெல்லாம் அந்த செய்யாததுகளை எல்லாம் தண்டை கிரெடிட்டாக மாற்றி கொடுத்து அப்படி செய்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அவங்கள கீழே கொண்டு வைக்கிறது, அவங்க மேலே போக பார்க்குறாங்க, கீழே கொண்டு வைக்கிறது அல்லாஹ்வுக்கு கடமை ஆகிறது. அவங்க நல்லா கீழே எத்தனையோ பேர் மேலே போக பார்த்து கீழே வந்தவங்கள நாங்கள் எங்களை கண்ணால் பார்த்திக்கிறோம் என் வாழ்க்கையில். சரி, பணிவான பண்பாடான பண்பட்ட உள்ளங்களை கொண்ட பல மனிதர்களை பார்த்திக்கிறோம். அவங்க எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையையும் சூழலையும் மிச்சம் அழகாக நிதானமாக பண்பாடாக சீரியஸாக்காமல் குழப்பாமல் பிரச்சனைப்படுத்தி கொள்ளாமல் அது பொது இடங்களில் ஆயிக்கலும் பொது விஷயங்களில் இஸ்லாமிய பணிகளில் அல்லது குடும்பத்தில் அல்லது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் எங்கேயாலும் மாற சர்ச்சைகள் அது இதுன்னு மிச்சம் கூலாக காமாக ஹேண்டில் பண்ணி ஸ்மூத்தாக ஒரு பண்பட்ட உள்ளத்தோடு அதை செஞ்சுட்டு போவாங்க. அவங்களோட கௌரவத்தை அல்லாஹ் மவுத்து வரைக்கும் பாதுகாப்பான். மவுத்தில் அதை டிக்ளேர் பண்ணுவான் அல்லாஹ். அவரோட மரணத்தின் போது அவரோட கௌரவத்தை அல்லாஹ் டிக்ளேர் பண்ணுவான். அதை நாங்கள் பார்க்கணும். நாங்கள் சாதாரணமாக நினச்ச மனிதர்களை அல்லாஹ் எப்படி கௌரவப்படுத்துகிறான் என்றதை நாங்கள் வாழ்க்கையில் பார்க்கணும். நாங்கள் பெரியவங்க நினச்ச ஆட்களை அல்லாஹ் எப்படி இழிவுபடுத்திக்கிறான்றதுக்கும் எத்தனையோ உதாரணங்கள் வாழ்க்கையிலே. அதெல்லாம் எங்களோட கண்ணுக்கு புலப்படுற விஷயம் இல்லை, அதில் நம்பிக்கை வைக்கணும். அதுதான் யூமினூன பில் கைப் ஹுதன் லில் முத்தகீன். இந்த வேதம் முத்தகீன்களுக்கு வழிகாட்டும். அவங்க யாரெண்டா அல்லது யூமினூன பில் கைப், மறைவானதை அவங்க நம்பி வாழ்கிறவங்க, மறைவான விஷயங்களையும் தங்களோட வாழ்க்கையோடு அவங்க இன்டகிரேட் பண்ணி கொள்கிறாங்க, சேர்த்துக்கொள்கிறாங்க. 5 விஷயங்களில் துர்ப்பாக்கியம் வராது. துர்ப்பாக்கியம் வருமா என்று தெரியாது, வெளிப்படையாக பார்த்தா அப்படி ஒன்றும் விளங்கலை. குர்ஆன் மறைமுகமாக எங்களுக்கு தார தபிஷீர், நற்செய்தி, அதில் நம்பிக்கை வச்சா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, வபர்ரன் பிவாலிதத்தி வலம் யஜ்அல்னி ஜப்பாரன் ஷக்கியா. ஏண்ட தாய்க்கு நல்லவனாக வாழ்கிற நிலையை, நல்லவனாக வாழ்கிற பாக்கியத்தை எல்லாம் என்ன தந்திக்கிறான். தாயோட நல்லவனாக இருந்தவனை அவன் ஒரு நாளும் அடக்குமுறையாளனாக மாறவும் மாட்டான், துர்ப்பாக்கியசாலியாகவும் மாற மாட்டான். பெற்றார்களுக்கு நன்மை செஞ்சு துர்ப்பாக்கியம் பெறுற ஒரு விஷயத்துக்கு ஒருத்தருக்கு இடமில்லை. குர்ஆனோட இருந்த எந்த மனிதனும் துர்ப்பாக்கியசாலி ஆகிறதில்லை. தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. நபியே, இந்த குர்ஆன் இறக்கினது நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு துர்ப்பாக்கியமாகிறதுக்கு அல்ல. ரசூலுல்லாஹ்க்கு குர்ஆன் இறங்கினதுக்கு பிறகு தான் கஷ்டம் வந்தது, பிரச்சனை வந்தது. அதுக்கு முன்னுக்கு அவர் அல்லாமீன் சாதி பாராட்டப்பட்டார், புகழப்பட்டார். அந்த சமூகத்தில் பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு மாமனிதராக எல்லாராலையும் அவர் போற்றப்பட்டார். என்றைக்கு குர்ஆன் இறங்குதோ அன்றைக்கு தான் அவருக்கு பிரச்சனை ஸ்டார்ட். அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. குர்ஆனை நீங்கள் கஷ்டப்படுறதுக்காக எல்லாம் இறக்கல. ஆனால் வெளிப்படையை பார்த்தா கஷ்டம், சோதனை, பிரச்சனை, எதிர்ப்பு அல்லாலையா வருது. அப்போ அல்லாஹ் சொல்கிற அந்த துர்ப்பாக்கியம்ன்றது அதல்ல, இந்த வெளிப்படையாக வர பிரச்சனைகள் அல்ல. மறைவாக அவரோட வாழ்க்கையில் வரப்போகிற துர்ப்பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக வராது.
சரி, நீங்கள் பாக்கியவான். வெளிப்படையாக பார்த்தா குறைஷி தலைவர்கள் ரசூலுல்லாஹ்வோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? பெண் வேணுமா, பொன் வேணுமா, தலைமைத்துவம் வேணுமா, சொல்லுங்க, வேண்டியதை கேளுங்க, தார். உங்களைய பாக்கியசாலி ஆக்குறோம் நாங்கள். நீங்கள் எடுத்து கஷ்டப்படணும். சும்மா இந்த குர்ஆனை சுமந்து கூட எடுத்துக்க நீங்கள் கஷ்டப்படணும், தேவையில்லை. சரி, ரசூலுல்லாஹ் அந்த சாய்ஸுக்கு போகலை. அது கஷ்டத்திலிருந்து விடுதலை என்றது வெளி தோற்றம் தான். ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலை, ஒரு கெட்ட நிலையிலிருந்து ஒரு நல்ல நிலைக்கு வாரதாக அது இருக்கும் என்றது ஒரு வெளி தோற்றம் தான். அல்லாஹ் மறைச்சி வச்சுக்கிற பாக்கியத்தை துர்ப்பாக்கியத்தை தான் அவன் பார்த்தான். அப்படி வாழ, அப்படி விளங்க பழகணும். அதுதான் தீன், அதுதான் தீன். அதே மாதிரி ஃபமனித்தபா ஹுதாய ஃபலா யதில்லு வலா யஷ்கா, ஏண்ட வழிகாட்டலை எப்போதுமே அல்லாஹ் சொன்னதை ஃபாலோ பண்ணணும்னு யோசிக்கிற ஒருத்தனுக்கு துர்ப்பாக்கியம் வராது. ஆனால் வெளிப்படையாக என்னடா உனக்கு வாழ தெரியா அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரம். ஒரு ஆள் அல்லாட மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிற ஒரு ஆளுக்கு அதை உலகத்துக்கு அது செட் ஆகுது. சரிதான், எல்லாரும் செய்கிறாங்க தான். ஆனால் மார்க்கம் ஒரு காலத்தில் சரி, அந்த காலத்தில் பின்பற்றிட்டாங்க, வாழ்ந்தாங்க தான். இப்போ சரி வராது. அப்படி வாழ்ந்தால் உடனே வாழ விட மாட்டாங்க என்ன அட்வைஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க வெளியில் உள்ள பாக்கியங்களை பார்த்து சொல்கிறாங்க. எல்லாம் சொன்னான் ஃபலா யதில்லு வலா யஷ்கா, அவர் வழி தவறதுக்கு இயலாது, அவர் துர்ப்பாக்கியத்தை நோக்கி போக இயலாது, அப்படி போன வரலாறு கிடையாது. அதில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். அதில் போகிறதுக்கு அல்லாஹ் சொல்கிற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிற நம்பிக்கையோடு எங்களுக்கு இருந்தால் தான் இல்லை நாங்கள் எங்களோட பாதங்களை விஸ்தீரப்படுத்தி பயணிக்கிறோம். தக்குவாவோட வாழ்கிறவன் ஒரு நாளும் துர்ப்பாக்கியமாக உள்ளவனாக மாறிடாது. வயத்த ஜன்னபுகல் லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா, நரகத்தை பற்றி சொல்கிற நேரம் துர்ப்பாக்கியசாலிதான் அதுக்குள்ளே போவான். அல்லது கதப வத்தவல்லா வயத்த ஜன்னபுகல் அஷ்கா, உலகத்திலேயும் மறுமையிலேயும் துர்ப்பாக்கியம் தக்குவா உள்ள ஒரு மனிதனை அணுகாது. மன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், தக்குவாவோட வாழ்கிற மனுஷனை நெருக்கடிகள்லேருந்து அல்லாஹ் வெளியில் கொண்டு வருவான். அது வெளியில் நாங்கள் பார்க்குற உலகத்தை விட வித்தியாசமான ஒரு விளக்கம் அதுக்கு இருக்கிறது. அது அந்த நம்பிக்கை வேணும். அவன் நினைவாபுரத்தால் அவனுக்கு ரிஸ்க் அல்லாஹ் கொடுப்பான். அந்த மறைவான ப்ராமிஸில் எங்களுக்கு ஒரு உறுதி வேணும், நம்பிக்கை வேணும் அதோட வாழ்கிறதுக்கு. இதெல்லாம் கிடைக்காம ரமலானை கடந்து போகிறது இதே, அது வேளால் பட்டும் படாமல் பறந்து போகிற ஒரு வேலை. அதால் நன்மைகளை அடையலாம். எனவே தக்குவான்றது ஒரு சீரியஸாக சிந்தித்து அடைய வேண்டிய ஒரு விஷயம். நம்மளால அதை அடைஞ்சோமான்னு செக் பண்ணணும். ஒரு கேள்வி கேட்டு முடிச்சுக்கொள்கிறேன். வீட்டில் கலந்துரையாடி கொண்டிருக்கிற நேரம் என் மகள் கேட்டான், நான் கிட்டத்தில் வாய்ச்சேன் வாப்பா அப்படின்னு சொல்லி. ஒரு அறிஞர் அவர்கிட்ட சகாக்கள்கிட்ட கேட்குறாரு, அடுத்த 24 மணி நேரத்தில் உங்களுக்கு மவுத்து வரும் என்றது ஷுவராக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லி. அடுத்த 24 ஹவர்ஸில் மரணம், என்னவெல்லாம் செய்ய யோசிப்போம். சில நேரம் ஈக்கிற சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்து ஏழ்மட்டா ஒரு உம்ரா செஞ்சுட்டு வந்து அல்ல இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்க. ஒரு ஆள் சொன்னார், நான் வளமே ஆயிக்கிற மாதிரி பேரட். அவர் யார்? நான் வளமே ஆயிக்கிற மாதிரி இருப்பேன், ஸ்பெஷலாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. அவர் யாராயிக்கும்? அவர் எப்போதுமே இந்த லைஃப்பை இந்த ஸ்டைலை பேணி வந்தால் அவர் இன்றைக்கு மரணம் வருமெண்டா ஸ்பெஷலாக செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் செஞ்சதை செஞ்சு கொண்டு இருந்தால் சரி.
திடீரென நாளைக்கு எக்ஸாம்னு அறிவித்தா இன்றைக்கு மாணவர்கள் என்ன செய்வாங்க? ஒரு மாதத்துக்கு பின்னால் இருந்த எக்ஸாமை முன்னுக்காக்கினான். ஒரு மாணவன் சொல்கிறான், நான் ரெடி, நான் எழுத 7 மணிக்கு. அண்டா என்ன பொருள்? அவன் படிக்க துவங்கின காலத்துலேருந்து எக்ஸாமுக்கு படிச்சில்லை, படிக்கிறத சரியாக படிச்சுக்கிறான். எக்ஸாமுக்கு படிக்கிற ஆக்களால் இந்த எக்ஸாம் எழுத இயலாது. மௌத்தாகிறதுக்கு நாளைக்கு மரணம் வருமெண்டா இன்றைக்கு ரெடி ஆகிறாக்கள் இந்த கடைசி டைமில் எக்ஸாமுக்கு படிக்கிற ஆக்கள் வாய்த்தாங்க. எனவே எங்களோட லைஃப் ஸ்டைல் ரமலானுக்கு கண்டு ஒரு வாழ்க்கை இல்லை. மனித வாழ்க்கைன்றது உலகத்தில் வாழ்கிற காலமெல்லாம் வாழ வேண்டிய வாழ்க்கை. ரமலானில் ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் தான் அந்த காலம். அதுக்கு நிறைய ப்ராமிஸ்கள் எல்லாம் தந்திக்கிறான். அதெல்லாம் எல்லாம் தருவான். ஒரு சுண்ணத்துக்கு ஒரு ஃபர்லுட அந்தஸ்தெல்லாம் தருவான். ஒரு ஃபர்லுக்கு 700 ஃபர்லுகளோட அந்தஸ்தெல்லாம் தருவான். அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் ரமலானில் வாழ்கிறதுக்கு அல்ல அந்த 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 ப்ராமிஸ் எல்லாம். காலமெல்லாம் அப்படி தான் வாழணும். நாளைக்கு மௌத்து வந்தால் எஸ் ரெடி என்னட்டு போகையிலுமாய் அந்த ஒரு வாழ்க்கை வழிகாட்டலை தான் இஸ்லாம் எங்களுக்கு தருகிறது. எனவே அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த ரமலானை திட்டமிட்டு கொள்வோமா, பயன்படுத்துவோமா என்ற அந்த கேள்வி எங்களுக்குள்ளே வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் முந்தின ரமலான்களை விட ஒரு சிறந்த ரமலானாக இதை கழிக்கலாம். அல்லாஹ் தஆலா கடந்து போன ரமலான்களால், தொழுகைகளால், நாங்கள் செய்த ஹஜ் உம்ராக்கள் போன்ற வணக்கங்களால், சதக்கா, ஜக்காத், அது போன்று எங்களோட குடும்ப வாழ்க்கை, வியாபாரம் சகலதாலேயும் அந்த சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து கடைசி காலத்தை மிகச்சிறந்த வாழ்க்கை வாழுகின்ற பாக்கியசாலிகளாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு விடை பெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.